தடையை விசாரிச்சா திமுக சகோதரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் சொன்னாங்க, திமுக காரனுக்கு இந்த விசில் சத்தத்தை கேட்டு 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 ஒரு மாதிரி பயங்கர அலர்ஜி ஆகி போச்சான். காலையில் அவசரமாக கக்கூசில் போய் உட்காந்துருக்காங்க. இவங்க விசில அடித்த உடனே பாதியில் ஏறிச்சிட்டானா. அந்த லேடி சொல்லுங்க, டே மூதேவி உட்காந்து முழுசா கழிட்டு வர, அவங்க தலைவர் நாட்டை நாடு அடிக்கிறாரா, நீ வீட்டை நாடு அடிக்கிற, உட்காரான்னு இருக்காங்க. ஸோ இதுதான் யதார்த்தமான கள நிலவரம். நல்லா புரிஞ்சுங்க. ஒற்றை மனிதன் வந்து இங்கே இத்தனை கோடி மக்களுடைய தலையெழுத்தை மாற்றணும்னு சொல்லி ஸ்டெப்பனா நிற்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும், அவருக்கு எவ்வளோ தனி மனிதன் தாக்குதல் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நீங்கள் எப்படி தளபதி விஜயை உறவாக நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி சகோதரன் பிள்ளையா நினைக்கிறீங்களோ, அதே போல் அவர் நினச்சதுனால தான் இன்றைக்கி வந்து களத்தில் சரிசமம் இல்லாமல் எவனுக்கும் காம்ப்ரமைஸாக போகாமல் எந்த கூட்டணிக்கும் அடிமையாக வராமல் நான் நிற்பட்டா கடைசி வரைக்கும் மக்களுக்காக நிற்கிறாரு. அந்த ஒற்றை நோக்கத்துக்காக தான் நம்மை போன்ற நபர்கள் தளபதி விஜயோட கூட இருக்கிறோம். நீ இத்தனை வருஷமா நீ கொம்பாதி கொம்ப ராஜாதி ராஜான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தல, இந்த 2026 எலெக்ஷன்ல திமுக ஆட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டு அது மேலே வந்து நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மக்களை கொண்டு பிணங்கள் மீது சமாதி செஞ்சு அந்த சமாதியின் மீது சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்தீங்களே, இந்த திமுகவை உங்களை ஒலிக்கலாட்டி என்னன்னு மட்டும் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பெருவாரியாக குழந்தைகள் இளைஞர்கள் சொல்ற ஒரே விஷயம், தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும். காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க. இங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாச கடைசியில் உங்க கையில ஒரு 5000 ரூபாய் இருக்கா? சொல்லுங்கம்மா, இருக்கா? இல்ல இல்ல, ஒரு மாச கடைசியில ஒரு 5000 ரூபாய் கூட இல்லாத சூழல் நம்ம கையில இருக்கு. ஆனா ஒரு குடும்பத்தோடைய அவங்க வீட்டில் மட்டும் காசு பணம் புழங்கிட்டே இருக்கு. அவங்க கட்சிக்காரனுங்க மட்டும் ஏகபோகமா வளம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக காரே இல்லையா, அஃபிடவிட்ல சொல்லியிருக்காரு. நம்புறீங்களா நீங்கள்? இது எந்த அளவுக்கு வந்து உச்சபட்சமாக மக்களை ஏமாற்றுவதுன்னு புரிஞ்சுக்கோங்க, தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றுவதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு ஹெரோயின், கஞ்சா, மெத்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்படா தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னு நம்ம கேள்வி கேட்டாக்கா, கடல் மார்க்கமாக வருதான், கப்பல் மார்க்கமாக வருதுன்றாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா திமுகவுடைய அமைச்சருக்கு 2 கப்பல் இருக்குது சொந்தமாக. நான் கப்பல் இருக்குன்னு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்ல நீங்கள் எதுவும் புரிஞ்சிக்கூடாது, தவறாக புரிஞ்சிக்கூடாது. ஸோ ஒட்டுமொத்தமாக மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முறை நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த கேள்வியை நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் மனசில் கேட்டுக்கிட்டே இருங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது இது வரைக்கும் பாலியல் அத்துமீறல் நடந்ததாக ஒரு செய்தி பார்த்துருக்கீங்களா? திமுகவுடைய எம்எல்ஏ எம்பி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? ஆனால் சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்கூலில் போனால் நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் காலேஜில் நடக்குது, கோயம்புத்தூர் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குதுனாக்கா இது எப்படி சாத்தியப்படுகிறது? அப்போது சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது கை வைக்கலான திமுறும் தைரியமும் பொறுக்கித்தனத்தையும் ஊக்குவிச்சது யாரு? உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முழு பாதுகாப்பு, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கி வச்சது யாரு? இப்போ இந்த சூழலை மட்டும் நீங்கள் பெண்கள் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக தைரியமாக நீங்கள் எதிர்த்து கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா நான் தனியாக ஒரு நம்பர் கொடுக்க சொல்கிறேன், அந்த நம்பரை கூப்பிடுங்க. எப்பேற்பட்ட பொறுக்கியாக இருந்தாலும் சரி, எதிர்க்க நிற்கிறவன் எமனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நிற்போம். டிவிகே சார்பாக நம்ம வந்து நிற்போம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த திமுக காரன் ஒப்பேன் தாத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்கிறோம். அங்கே பாரு, எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாமலாம் கிடையாது ராஜா. அடிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, ஒரு பயம் மிஞ்ச மாட்டேன். நாங்கள் தளபதி விஜய் அவர்கள் பொறுமையாக போகணும், ரொம்ப அமைதியாக போகணும், நம்ம நேர்த்தியாக போகணும். இவனுங்க நம்மளை வேணுக்குன்னு வம்புழுப்பாங்க, நம்மளை வந்து வேறு மாதிரி வன்முறை செய்ய தூண்டுவாங்க. நீங்கள் மக்களுக்கு நல்லது நடக்கணும், அந்த பாதையில் டிவியேட் ஆகிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நம்ம பொறுமையாக போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என் வீட்டு பெண்களை நீ அடிக்கிற, போய் கருத்து கணிப்பு கேட்டால் கர்ப்பிணின்னு பார்க்காம அடிக்கிற, இஸ்லாமிய சகோதரர்களை கொல்ற, ஒரு கனிம வளத்தை திருடுறான்னு சொன்ன இஸ்லாமியரை காலையில் மசூதிக்கு வெளியில் வச்சு வெட்டுற, இன்னொரு நபரை வந்து லாரியத்தை கொல்றனாக்கா, ஏண்டா டே உன் வீரத்தை பொம்பளைகிட்ட காட்டாத, புரியுதா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த ரவுடி சம்ம தயவு செஞ்சு நிறுத்திக்க. ஆட்சி மாறும்போது ஒவ்வொருத்தவனுக்கும் பாத்ரூம்ல வலிக்கு விழுவீங்க நிச்சயமா. அதே காவல்துறையை வச்சு நாங்கள் கைது நடவடிக்கை எடுப்போம். அன்னைக்கு நீயும் பாத்ரூம்ல வலிக்கு விடுவே, கை உடையும் கால் உடையும், பொறுக்கித்தனம் பண்ணவை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்படி பொறுக்கித்தனம் பண்ணி சம்பாரிச்சு இந்த காசுல கொண்டு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க சோறு வாங்கி போறியடா, உனக்குலாம் வெக்கமா இல்லை? நான் கேட்குறேன். தன்மானமாக வாழ்ந்த ஒரு இனம்டா தமிழினம். இந்த தமிழனுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. நீ அடிமையா இருந்து 200 ரூபா வாங்கி பொறுக்கித்தனம் பண்ணி அடியாள் வேலை செஞ்சு பொம்பளைங்க மீது கை வச்சு அது மூலம் சம்பாரிச்சு கொண்டு போய் வீட்டு பெண்களுக்கு சோறு வாங்கி போடுறிய, உனக்கு கேவலமாவே இருக்காதா?
இங்க நான் நின்று பேசுறது திமுக காரன் உனக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உன் தலைமுறைக்கு சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வீட்டு கரண்ட் பில்ல யாரு ஒப்பா ஸ்டாலின் வந்து கட்டுறாரு? நீ தான் கட்டுற, நீ தான் உன் வீட்டை பார்க்கணும். அப்போ காலங்காலமா நம்ம சாதிக்குள்ள நம்மளை சிக்க வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக சாதிக்குள்ளேயும் வேலைக்குள்ளேயும் வறுமைக்குள்ளேயும் நம்மளை சிக்க வச்சு அதை நோக்கியே நம்மளை போக வச்சு நிமிந்தே பார்க்க விடாம வச்சிருக்காங்க. ஏன் நிமிந்து பார்க்க விடலைனாக்கா நம்ம அரசியலை கூர்ந்து கவனிச்சிடக்கூடாது. அரசியலை கூர்ந்து கவனிச்சா அரசியல நம்ம வந்து பங்கு பெறுவோம். அப்ப நம்மலாம் காமன் பீப்புள்லாம் அரசியலுக்கு வந்துட்டாக்கா அந்த திருட்டுத்தனம் பண்றது பொறுக்கி போயெல்லாம் அரசியல் விட்டு வெளியில போற மாதிரி ஆகிடும். அந்த சூழல் வராம இருக்கணும்னா நம்மளை சாதிக்குள்ள சாராயத்துக்குள்ள வறுமைக்குள்ள இந்த மாதிரி ஏழ்மைக்குள்ள ரவுடிசம்குள்ள நம்மளை அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு அதை முற்றிலுமாக முறியடிச்ச ஒரே கட்சி எதுனா டிவிகே தான். தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து சாதாரண ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக மாற்றிருக்கிறாரு, சாமானிய வீட்டு பிள்ளைகளை இன்னைக்கு மாவட்ட செயலாளராக மாற்றிருக்கிறார். அப்படின்னும் பொழுது ஏன் அதை செஞ்சிருக்காரு ஒரு விஷயத்தோட சொல்லி நான் முடிக்கிறேன். பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் நீங்க அரசியலுக்குள்ள வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வலி வேதனை தெரியும், எந்தெந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். அப்போ நீங்கள் வந்து அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னாக்கா ஒரு தலைவனை ரெப்ரசன்ட் பண்ணி வரணும். அப்போ நீங்க திமுகவோ அதிமுகவோ நீங்க போகும்பொழுது உங்களை வந்து மேலே வரவிட மாட்டாங்க. டிவிகேக்குள்ள வரும் பொழுது உங்களை தளபதி விஜய் அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எவனோ 4 பேர் வந்து நம்ம தலையெழுத்தை முடிவு பண்ணி நம்ம லேபிள் இதுதான் முடிவு பண்றதுக்கு எவன் அவனுக்கு உரிமை கொடுத்தான்? நம்ம லேபிள நம்ம உருவாக்குவோம். அது டிவிக்கு பக்கம் நின்று உருவாக்குவோம். நாளைக்கு இந்த மேடைக்கு கீழே உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு நபரும் அரசியல்ல நீங்க பங்கு பெறணும். அரசியல் களத்துல மேல வாங்க. உங்களுக்கு அரசியலுக்காக தளபதி விஜய் அவர்கள் பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் மேடையில் தளபதி கூட நின்று தளபதி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்திருக்கிறாரு. தளபதியோட பேரன்பை நான் சம்பாரிச்சிருக்கேனாக்கா அந்த பேரன்பையும் அந்த நம்பிக்கையும் நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் டிவிகே தளபதி விஜய் அவர்கள் ஓட்டு போடுங்க. 2024 அவர் முதலமைச்சர் ஆக்குவோம். இந்த திருட்டுத்தனம் பண்ண திமுகவையும் சரி இந்த பாஜகவையும் சரி தமிழ்நாட்டை விட்டு ஓட விரட்டிட்டு மாச கடைசியானா நம்ம கையில நிம்மதியா காசு இருக்குப்பா, நம்ம பிள்ளைங்க பத்திரமா இருக்காங்க, நம்ம நல்லா படிக்கலாம், நல்ல மருத்துவம் கிடைச்சிருக்கு, நம்ம நிம்மதியா எங்க வேணாலும் போலாம் வரலாம், ஊருக்குள்ள வந்து தண்ணீர் இல்லை, சாக்கடை வந்து ஓடல, எவனும் நம்ம பிள்ளைகள் மீது கை வைக்கல. இங்க கை வச்சா டிவிக்கே ஒரு கட்சி வரும், அதுக்கப்புறமேட்டு அவன் மென்னி எரிமை முடிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அதுக்காக தான் தொடர்ச்சியா நாங்க சமரசம் இல்லாமல் களத்துல நாங்க நிக்கிறோம்னாக்கா நாங்கள் எல்லா பொலிட்டிக்கல் ப்ரெஷரையும் பார்த்துட்டு தான் நிக்கிறோம். எவ்வளோ அடக்குமுறைகள் எவ்வளவோ கேஸ் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் நிற்கிறோம்னா யாருக்காகனா உங்களுக்காக தான் நிற்கிறோம். ஒரே நோக்கம், சாமானிய வீட்டு மக்கள் சாமானிய வீட்டு பிள்ளைகள் நீங்கள் மேலே வரணும், உங்கள் வறுமை ஒளியணும், உங்களுக்கு ஒரு நல்லாட்சி நடக்கணும், உங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரே காரணம் தான். அடுத்த தலைமுறையே சிந்திங்க மக்களே. இன்னைக்கு ஏதோ வந்தோம் மீட்டிங் அட்டன் பண்ணோம் போகணும்னு இல்லாமல் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பற்றி திரும்ப நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நம்ம ஓட்டு நமது ஓட்டு இல்ல அங்கிள் கேட்டுச்சா? கேட்கணும். ஏன்னாக்கா உங்களை என்னவா பாக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. தளபதி விஜய் மட்டும்தான், அவரை மட்டும்தான், எங்க தலைவரை மட்டும்தான் கூட பிறந்த அண்ணனா தம்பியா பிள்ளையா ஒவ்வொரு உறவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உறவுகளுக்கு முன்னாடி இந்த உருட்டு, இந்த 200 ரூபாய் திமுக உருட்டு நிச்சயமா எடுபடாம செல்லாம இதோட உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் சமாதி கட்டுவோம் என்ற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக சிறப்புரையாற்றிய அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அண்ணா வந்து கனவோடு பேசுறாரு. நான் மணி 9 ஆயிடுச்சு தான் கொஞ்சம் முடிச்சுட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். பல்லாவரத்தில் நானும் அண்ணனும் ஒரு மீட்டிங் போனோம். நான் முதல்ல இங்கே பின்னாடி வரும்போது ஏதாவது அவர் எதெல்லாம் கட்டிக்கிட்டு வச்சுக்கிறாரான்னு பார்த்தேன். எதுவுமே கிடையாது. பல்லாவரத்தில் மீட்டிங் போகும்போது இங்கே ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதில் பாதிக்கப்பட்டவங்கள நாங்கள் ஸ்டேஜ் ஏற்ற போகிறோன்னு சொன்னார். நான் கூட இவ்வளோ தைரியமான ஆளாக இட்டு வர போகிறாருன்னு பார்த்தா பல்லாவரத்தில் ஒரு கண்ணுக்குட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துக்குது. அந்த கண்ணுக்குட்டியை ஸ்டேஜ் மேலே கொண்டு வர அதை பண்ணது யாரு? திமுக காரணம். ஏன்னா இங்க பாய் சொன்ன மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, நாங்க கஞ்சாவை 0% வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல 3 அடியில கஞ்சா செடி வளர்த்து வச்சுக்கிறாங்க. எவ்வளோ? 3 அடியில கஞ்சா செடியை வளர்த்து வச்சுக்கிறானுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில வச்சிருவா
ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 10 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். எதுக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து சொல்கிறோன்னா, இந்த பொருள் கொடுக்குறது அதுக்கெல்லாம் கிடையாது. தயவு செய்து சிந்திச்சு நீங்கள் திருப்பியும் சொல்கிறோம், விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், உங்கள் பசங்களுடைய கல்வி தரம் உயரும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறேன்னா எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி. நன்றி உரையாற்ற திருமதி வி ரதி 119 வட்ட நிர்வாகி அவர்களை அழைக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி பகுதி சார்பில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, கொள்கை விளக்க தெருமுனை கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய சென்னை மத்திய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் திவுகுமார் அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பாற்றிய திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கும், திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் சந்திரகுமார் அவர்களுக்கும், மாவட்ட கழக பொருளாளர் ராம் பிரசாத் அவர்களுக்கும், மாவட்ட கழக துணை செயலாளர் கோபிநாத் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த திருவல்லிக்கேணி பகுதி கழக செயலாளர் கௌதம் சுந்தர், திருவல்லிக்கேணி பகுதி கழக இணை செயலாளர் பிரசாந்த், திருவல்லிக்கேணி பகுதி கழக துணை செயலாளர் புஷ்பவல்லி, திருவல்லிக்கேணி பகுதி கழக துணை செயலாளர் கண்மணி மற்றும் தர்வேஷ், வெங்கடேஷ், பார்த்திபன், உதயகிருஷ்ணன், விஜய், மணிகண்டன், சுதர்ஷன், வெற்றி, சுகுமார் மற்றும் 119வது வட்ட நிர்வாகி வீரதி மற்றும் மொய்தீன், 119வது வட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சென்னை மத்திய தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் விழாவை சிறப்பித்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி பகுதி 119வது வட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, வெற்றி தளபதி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய நமது விருதுகளுக்கு திருவல்லிக்கேணி பகுதி சார்பாக பரிசு வழங்குகின்றனர். எல்லாருக்கும் பரிசு பொருள் இருக்கு. அவங்க இடத்துல உட்காருங்க. பரிசு பொருள் கண்டிப்பா இருக்கு எல்லாருக்கும். Hello?
நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம்தான். அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ், கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். அப்படிப்பட்ட அந்த பவர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல நம்மள எல்லாருமே கொஞ்சம் இந்த லைன்ல வாங்க, யாருமே இப்படி ஏறாதீங்க, இந்த லைன்ல கொஞ்சம் வாங்க. எல்லாருக்குமே இருக்கு, கொஞ்சம் லைன்ல வாங்க. ஒருத்தரா வந்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். யாரும் ஏத்தாதீங்க ப்ரோ, மேலே யாரும் ஏத்தாதீங்க, மேலே யாரும் ஏத்தாதீங்க, மேலே யாரும் கீழே தான் பாத்துறீங்க, மேலே யாரும் தயவுசெய்து கொஞ்சம் Yes.